ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. சார் நான் பிஎட் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் ரைட் பண்ணியிருக்கேன். அதேபோல் இப்போ செகண்ட் இயர் நான் அப்கமிங் டிசம்பரில் நடக்கக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியுமா? எலிஜிபிளாக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு கமெண்ட் பண்ணி. ஒரு சில காரணங்களால் கண்டினியூவாக வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஸோ இதில் லாஸ்ட் இயர் நடந்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இதில் பேப்பர் 2க்கான எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதே நோட்டிஃபிகேஷனில் பேப்பர் 1க்கான எலிஜிபிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதில் ஒரு 4-5 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது முடிச்சிருக்கணும். ஸோ அதோட நேம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக மாறி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வாட் எவர் நேம் நோன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் டிகிரி ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ சரிங்களா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா படிச்சுட்டு இருக்கணும். அது எலிஜிபிள். ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50%. டிகிரியில் நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன். பிஎட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாலும் எழுதலாம், அல்லது ஃபைனல் இயருக்கு அப்பீர் ஆனாலும் எழுதலாம். ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபைனல் இயர் பதிலாக ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுமே அப்ளை பண்ணிவிடுவாங்க. அவங்க யூஜிடிஆர்பி பாஸ் ஆகியுமே அன்எலிஜிபிள் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செகண்ட் இயரில் எழுதுறதுக்கு பதிலாக, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஃபஸ்ட் இயர். ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸாம் வரும்போது செகண்ட் இயர் படிச்சிரும், அதனால் நம்ம செகண்ட் இயர் அந்த கணக்கில் வந்துடும் சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்போ தான் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பீரிங் இன் ஃபைனல் இயர் பேச்சுலர்ஸ் எஜுகேஷன். ஸோ என்சிடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு படி, அந்த நாம்ஸ் படி நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த என்சிடி ரூல்ஸ் அந்தந்த டைம் நோட்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சரிங்களா. இந்த டிகிரி நீ முடிச்சிருந்தாலும் நீங்கள் பேப்பர் 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலன்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் அதில் 50% மார்க்ஸ் இருக்கணும். பாஸ்டு ஆர் அப்பீரிங் நம்ம 4 இயர் பிஏ பிஎஸ்சி பிஎடு அல்லது பிஏஇஎடு அல்லது பிஎஸ்சிஎடு. ஸோ இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இதில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, 4th இயர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. முடித்தவங்களும் பண்ணிக்கலாம், அல்லது ஃபைனல் இயர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்சிடி அந்த ரூல்ஸ் படி பிஎட் முடித்தவங்களும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நாம்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேப்பர் 2க்கான எலிஜிபிள். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணிங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் டெட் எக்ஸாம்ஸ்க்கு ஃபைனல் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.